மீனா மீடியா மிஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, பெல் ஐக்கான் டச் பண்ணி இந்த பதிவை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவில் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், எனக்கு ஒரு தோழி, அவள் மூலியமாக ஒரு சிறு தகவல் எனக்கு கிடைத்தது. என்னவென்றால், நீ ஏன் மாங்காடு கோயிலுக்கு சென்று வரக்கூடாது என்று அவள் என்னிடம் கூறினாள். போலாமே அப்படின்னு என்று நான் கூறினேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் கோவிலில் வரும் தோழிகளுடன் என் பதிவை அவர்களிடம் சமர்ப்பித்தேன். அவர்களும் சரி என்று சொல்லி நாங்களும் செவ்வாய்க்கிழமை 4 வாரங்கள் சென்று கடந்து பார்த்து அம்மனை தரிசித்து விட்டு வந்தோம். அங்கு இருக்கும் குருக்கள் ஒருத்தர், நீங்கள் செவ்வாய்க்கிழமை வர ஆரம்பித்தீர்கள் என்றால் 7 வாரங்கள் செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக உங்களோட பிரார்த்தனையை நிறைவேற்றி கொள்ளுங்கள். அப்படி நிறைவேற்றும் போது கடைசியாக வரும் 7வது வாரத்தில் அம்மனுக்கு நெய்வேத்தியமாக பாலை வீட்டிலிருந்து காய்ச்சி கொண்டு இங்கே இருக்கும் பக்தர்களுக்கு கொடுத்து உங்களோட கோரிக்கையை நிறைவேற்றி செய்து கொள்ளுங்கள் என்று அவர் எங்களுக்கு அறிவுறுத்தினார். இது என்னத்துக்காக இந்த பதிவு போடுகிறேன் என்றால், ஒரு கோயிலை பற்றி நாம் முழுமையாக தகவலை தெரிந்து, நமக்கு தெரியவில்லை என்றாலும் அங்கு இருக்கும் குருக்களோ இல்லை அந்த கோவில் இருக்கும் தினமும் போவர்களிடமோ இல்லை நமக்கு தெரிந்த ஊடகங்களில் பதிவை கண்டு தெரிந்து கொண்டு அதை செயல்படுத்தினால் கண்டிப்பாக நாம் என்ன நினைத்து அந்த கோயிலுக்கு செல்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் என்று என்னுடைய 4 வாரங்கள் கடந்து வந்த ஒரு நல்ல விஷயங்களை நான் உங்களுடன் பகிர விரும்பினேன். அதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால் ஒரு முருகருக்கு போகிறேன் என்றால் அந்த முருகர் கோயிலுக்கு எத்தனை வாரங்கள் செல்ல வேண்டும் என்று அங்கு இருக்கும் குருக்கள் மூலியமாக நம்ம தெரிந்துக்கணும். அதே மாதிரி அருணாச்சலேஸ்வரர் பௌர்ணமி கிரிவலம் செல்கிறார்கள். இதெல்லாம் சில விஷயங்கள் நமக்கு தெரியாததை நாம் தெரிந்தவர்களின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டு அதை ஒரு 4 பேரிடம் சொல்லி அதை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது என்னோட கருத்து. அதனால் இந்த பதிவை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அதனால் எந்த கோயிலுக்கு செல்கிறீர்கள் என்பது அர்த்தமில்லை. அந்த கோயிலுக்கு செல்வதால் எத்தனை பலன்கள் உண்டு, எத்தனை வாரங்கள்